ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, நடந்து முடிஞ்ச எந்த விஷயத்தையும் மாற்றவே முடியாது. நடந்து முடிஞ்ச எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பொறுப்பில்லை. ஏன்னா அது நடந்து முடிஞ்சிடுச்சு. அதை என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அதை திருத்தவோ இல்லை அதை அழிக்கவோ இல்லை அதை உங்ககிட்ட இருந்து பிரிக்கவோ முடியாது. அது கற்றுக் கொடுத்த அனுபவத்தை நாம் பயன்படுத்திக்கலாம். ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனுபவத்தையும் உண்மைத்தன்மையையும் மட்டும் நீங்கள் பாருங்கள். அது நாம் எதிர்காலத்தை எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நிகழ்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும். அப்போ நிகழ்காலத்தை சிறப்பாக ஆக்கி எதிர்காலத்தை நம்ம வளமையாக மாற்றணும். இதுதான் நாம் இப்போ செய்ய வேண்டிய முறைகள். செய்யக்கூடாததை என்றைக்குமே செஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் இப்போ இருக்கக்கூடிய ஆபத்து அவ்வளோ சீக்கிரம் மீள முடியாது. அதனால் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, எது உங்களால் முடியுமோ அதில் மட்டும் உங்கள் கவனத்தை நீங்கள் ஆழமாக வைக்கணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம் என்ன? ஒரு தோல்வி, ஒரு அவமானம், ஒரு இழப்பு, ஒரு பிரிவு, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு மனுஷனை போட்டு வாட்டி வதைக்குதில்ல. அப்போ இதில் நாம் என்ன லேர்ன் பண்ணோம், அந்த லேர்னிங் நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த போகிறோம், பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் கடவுளுக்கு சம்மதமா, அப்போ அவருடைய சம்மதத்தின்படி அதை எப்படி நாம் கொண்டு வர்றது, இதை எல்லாத்தையும் நம்ம யோசித்து செயலில் இறங்கணும். அப்படின்னா சாயப்பா நம்ம கூடவே இருந்து நமக்கு வெற்றிகளை தேடி கொடுப்பாரு. ஒரு டீமுக்கு ஒரு கேப்டன் எப்படி முக்கியமோ அதுபோல் நம்ம வாழ்க்கைக்கு கேப்டனாக இருக்கிறவர் நம்ம சாயப்பா. அவர் சொல்லக்கூடிய உபதேசங்கள், போதனைகள் அத்தனையும் நாம் ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இங்கே நிறைய பேருக்கு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருக்குது. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? கமெண்ட் பண்ணுறீங்களா? சரி, நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? இது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாமலே நான் பதில் சொல்கிறேன். நல்ல வாழ்க்கையை வாழலை. அப்போ நினச்சது நடக்கலை, நினைக்காதது நிறைய நடக்குது. நாம் எதெல்லாம் நடந்துடுமோன்னு சொல்லி பயந்தோமோ
அது மட்டும்தான் நடக்குது. எதெல்லாம் நடந்தால் நமக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அது எதுவும் இப்போ வரைக்கும் நடக்கலை. இதற்கு மிக முக்கிய ரீசனாக அமைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு விதமான சோகத்திலையும் ஒரு மயக்கத்திலையும் ஒரு கலக்கத்திலையும் தான் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு தெளிவான தண்ணீர், அந்த தண்ணியில் நம்ம ஃபேஸை பார்த்தா கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு காட்டுது. ஒரே ஒரு கல் எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்ம முகம் என்ன ஆகுது, தெரியாமல் போகுது. அப்போது அந்த தெளிவு இப்போ ஏன் இல்லைன்னா, அந்த கல்லை தூக்கி போட்டதால் அலையாக வருது. ஒவ்வொரு கல்லும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கவலைகள் மாதிரி. ஒரு கவலைகளை மனசுக்குள்ளே நுழைக்கும் போதோ இல்லை அந்த கவலைகளை நினைக்கும் போதோ உங்கள் மனசு கலங்குது. கலங்குற மனசு தெளியறதுக்குள்ள அடுத்த ஒரு கவலையை உள்ளே தூக்கி போடுறோம், மறுபடியும் கலங்குது. ஸோ இது மாதிரி வாழ்க்கையில் எது எதெல்லாம் எமோஷ்னலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்திங்களோ, கொண்டு வந்து சேகரிச்சிங்களோ, அது எல்லாமே ஒரு கல் மாதிரி. அந்த கல்லை நாம் நிமிடத்துக்கு நிமிடம் போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த கல் போட போட அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் தெளிவு இல்லை. ஸோ மனுஷனோட வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஒரு 20 தாண்டினதுக்கு அப்புறம் மனுஷனோட வாழ்க்கை அப்படியே மாறி போகுது. 20 கிடைச்ச ஹாப்பி 20 தாண்டி கிடைக்கல. 20 சந்தித்த வெற்றி 20 தாண்டி சொல்லிக்கிற அளவில் வெற்றிகள் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் வளர வளர கவலைகள் அதிகரிக்குது. வளர வளர என்ன அதிகரிக்கணும்? நம்பிக்கையும் வெற்றியும் மனப்பக்குவமும் அதிகரிக்கணும். ஆனால் என்ன அதிகரிக்குது? வளர வளர இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அளவுக்கு அதிகமாக அதிகரிக்குது. எங்கே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது நடக்காமல் போயிடுவோமோ அப்படின்னு நினச்சி நம்ம மனசு அந்த இடத்துல இருந்து அதை திங்க் பண்ணுது. அப்போ நடக்கணும்னு ஆசைப்படுறத நம்ம நினைக்கல, எங்கே நடக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப நினைக்கிறோம். நினைக்கிறதால மட்டும்தான் உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் இங்கே நடக்குது. அப்போ வேண்டப்பட்ட விஷயங்கள், வேண்டப்படாத விஷயங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு இது தேவை இல்லை அப்படின்னா அதை எதுக்காக நீங்கள் நினைக்கணும்? இதுக்கு கேள்விகளுக்கு பதில்கள் வேணும். கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னா ஏன் அது வேணும்னு நினைக்கிறீங்க? வேண்டாத விஷயத்தை ஏன் ரிப்பீட்டடாக மனசுக்குள்ளே வைக்கிறீங்க? இந்த ரிப்பீட்டடாக மனசுக்குள்ளே நினைக்கும் போது ஒரு கல்லை அந்த தண்ணியில் போடுறதுக்கு சமம். இதை விட உதாரணம் என்னால் சொல்ல முடியல. என்னோட விஷயத்துலையுமே வேண்டாத விஷயங்கள் தான் அதிகமாக நினச்சேன். அப்போது அது மட்டும்தான் என் வாழ்க்கையில் வில்லன் ரோல் பண்ணிச்சு. ஸோ என் வாழ்க்கையில் ஹீரோ ரோல் பண்ணாதான் நான் நல்லபடியாக வாழ முடியும். ஸோ வில்லனை நினச்ச ஹீரோ வரல, அதுக்கப்புறம் ஹீரோவை நினச்ச வில்லன் வரல. இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு தேவை ஹீரோவா இல்லை வில்லனா? நீங்கள் யாரை அதிகமாக நினைக்கிறீங்களோ அவரே வருவார். அப்போ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா ஹீரோவால் மட்டும்தான் முடியும். அப்போ நீங்கள் ஹீரோ அவதாரம் எடுக்கணும். ஸோ வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டாம். வாழ்க்கையில் என்றைக்கும் இதே கவலைகள் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா
நீங்கள் வில்லனை மட்டும் நினைங்க, நீங்கள் நினச்சதை விட சிறப்பாக ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு போயிடும் அந்த வில்ல கூட்டம். ஸோ மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையை கொடுக்குதா இல்லை வாழ்க்கையை அழிக்குதான்றதை பொறுத்து. வேறு எங்கேயும் வரல பிரச்சனைகள், வேறு எந்த ரூபத்தில் இருந்தும் எந்த திசையிலேருந்தும் வரல. எல்லாமே உங்கள் கிட்டேருந்து தான் வெளியில் போகுது, உங்கள் திசையிலேருந்து தான் புறப்படுது. எல்லாமே இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா. எல்லாருக்கும் இந்த வார்த்தை தெரியும், எல்லாருக்கும் இந்த அர்த்தமும் தெரியும். வார்த்தையும் தெரியும், அர்த்தமும் புரியும், தெளிவும் கிடைக்கும். அப்படின்னும் போது தெளிவு கிடைக்காத மனநிலையில் நாம் இருக்கிறது இதுதான் பெரிய சாபமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் டைரி எடுங்க. இனிமேல் அன்பே சாய்க்குன்னு ஒரு நோட்டு எடுத்து எழுத ஆரம்பிங்க. நீங்கள் அதில் ஒரு நாளும் நம்ம அன்பே சாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்கு கரெக்டாக படுதோ அதை எழுதுங்க. இதில் 2 காலத்தை பிரிங்க. ஒன்று செய்ய வேண்டியவை, இன்னொன்று செய்யக்கூடாதவை. 2த்தையும் எழுதுங்க. எழுதிட்டு மறுபடியும் செய்ய வேண்டியவை மட்டும் படிங்க. எது செய்யணுமோ எது தேவையோ அது மட்டும்தான் நமக்கு. எது தேவை இல்லையோ அது நமக்கு இல்லை. ஒரு கடையில் போயிட்டு 1000 பொருள் வச்சுருப்பான், நம்ம வாங்குகிற பொருளை அதிகபட்சமாக 10 பொருள் தான். அப்போ மீதி இருக்கிற அத்தனை பொருளும் வேண்டான்னு அவசியம் இல்லை. அது இப்போ நமக்கு தேவையில்லாததுன்னு அர்த்தம். அது எப்பயோ தேவைப்படும் போது வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு தேவையானது இந்த 10 பொருள் தான். இந்த 10 பொருள் அவங்க கடையில் இருக்குது. என்னைக்கு அதை ஒரு வேலை கொடுத்து எடுக்கிறீங்களோ இந்த 10 பொருளும் உங்களுக்கு சொந்தம். இவ்வளோ நேரம் எங்கே இருந்தது? வேற ஒருத்தவனுக்கு. இப்போ அது காசு கொடுத்து வாங்கினதால அது உங்களுக்கு சொந்தம். அப்போது எந்தெந்த நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு தேவையோ அது உங்களுக்கு சொந்தமானது. எது இதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லையோ அது உங்களுக்கு சொந்தம் இல்லாதது. நமக்கு சொந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்கிறதோ இல்லை சொந்தம் கொண்டாடுறதோ பெரிய தவறு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு ஒன்று நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிற வரைக்கும் அந்த உறவு நமக்கு சொந்தம். என்னைக்கு அந்த உறவு பிரிஞ்சு வாழிச்சோ அதில் இருந்து அந்த உறவுக்கோ நமக்கோ எந்த விதமான பந்தமும் கிடையாது, சொந்தமும் கிடையாது. அதை நாம் சொந்தம் கொண்டாடவும் முடியாது. அதையும் மீறி சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னா அதனோட வழிகள் இருக்கே, அது ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம மனசு தாங்காது. அப்போ ஒரே ஒரு புத்திசாலித்தனம், இது நம்ம சொந்தமா இல்லை. அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொந்தம் கொண்டாடவே கூடாது. அதே போல தான் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தயவு செய்து கவனிக்காதீங்க, சொந்தம் கொண்டாடாதீங்க. அப்போ கடந்த காலத்தை நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது. கடந்த காலத்தில் ஏதோ ஒரு மனுஷன் இருந்தான், ஏதோ ஒரு மனுஷன் வாழ்ந்தான், அவன் இந்த அனுபவத்தை எல்லாம் எனக்கு பாடமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அவன் வேற, இவன் வேற. புரியுதா உங்களுக்கு? என்னை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சந்தோஷ் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளை சந்தித்தான். அந்த தோல்விகளுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றதையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தான்.
அந்த சந்தோஷ்ன்றவன் வேற, இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தோஷ் அப்படின்றவன் வேற. அப்போ நாம் கடந்த காலத்தில் ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறோம். இப்போ நாம் ஆடியன்ஸ் இல்லை, நாமளும் இந்த விளையாட்டில் பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரர்கள். ஸோ ஒரு நாளும் விளையாடுறோம், அடுத்த நாளும் விளையாடுறோம். அப்போது அதுக்கு முதல் நாள் விளையாடுற வரைக்கும் நமக்கு சொந்தம். அடுத்த நாள் நம்ம விளையாடும்போது நேற்று நடந்தது வேற. நேற்று நடந்தவன் ஒரு அனுபவத்தை உனக்கு கொடுத்தான், அவன் செத்து போயிட்டான். இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தான் உண்மை. அப்போ ஒரு நிமிஷமும் கடந்த காலங்கள் உங்களுக்கு போயிருக்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ், ரைட்டா? ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ். அப்போது அதில் என்ன லேர்ன் பண்ண அதை மட்டும் வச்சுக்கோ. அந்த மனுஷனை வச்சுக்காத, அதை மட்டும் வச்சுக்கோ. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீ அடுத்த இடத்துக்கு போ. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை நல்லபடியாக தீர்மானிக்க முடியும். ஸோ எதிர்காலத்தை நல்லபடியாக தீர்மானிக்கணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் இந்த மாதிரியான மனநிலை தான் ஒரு மனுஷனுக்கும் வேணும். அந்த இடத்த நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து போராடி வாழ்க்கையை வெல்லணும். வாழ்க்கையை வெல்லும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவற்ற நிம்மதி, இதை எல்லாத்தையுமே நீங்கள் 200% ஃபீல் பண்ணலாம். நல்லா உங்கள் மனசில் ரொம்ப உரக்க சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இனி கவலை இல்லை, இனி கண்ணீர் இல்லை. இனி கவலை இல்லை, இனி கண்ணீர் இல்லை. இந்த ஒரு வார்த்தை உங்கள் ஆழ் மனசில் இருந்து வெளியில் வந்துடுச்சுன்னா நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க. என்னது? இனி கவலை இல்லை, இனி கண்ணீர் இல்லை. இது வெறும் வார்த்தைகளாக நினச்சிங்கன்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியாது. இந்த வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னா அது நீங்கள் அனுபவித்து சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை இனி என் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நான் பயன்படுத்துவேன். என்ன வார்த்தை? இனி கவலை இல்லை, இனி கண்ணீர் இல்லை. அப்போ இந்த வார்த்தையை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம எல்லாருமே சாயப்பாட குழந்தைங்கள்ல. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடிக்கடி நம்ம அறிவுபூர்வமான குழந்தைகள், நம்ம எமோஷ்னல் இல்லாத குழந்தைகள், நாம் தெளிவான மனநிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்க. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் ஆழ் மனசில் கொண்டு போய் சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ இத்தனை நாள் கவலைகளும் கண்ணீர்களும் விட்ட உங்களுக்கு இதில் இருந்து ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தீர்ந்துடுச்சுன்னா கூடவா நீங்கள் பிரச்சனைகளில் சிக்கிட்டு இருப்பீங்க. இங்கே எத்தனையோ பேருக்கு தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அது எவ்வளவோ முயற்சி செய்தும் நம்மால் அதை சரி பண்ண முடியல. ஒரு நாள் எல்லாம் தானாக சரியாக போயிடுச்சு. அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ஷேர் பண்ணுங்களேன், கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். என்னடா இவர் இத்தனை கமெண்ட் கேட்குறாரேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு விஷயமும் சிந்திக்க வைக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவையான ஒன்று.
நல்லா சிந்திக்கணும், தெளிவாக சிந்திக்கணும். மறுபடியும் மோசமான எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்குது. அப்போது சாயப்பா இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, இனி கண்ணீர் இல்லை, இனி கவலை இல்லை. இது உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்கள் விட்ட கண்ணீருக்கு காரணம் வேணும்ல. அந்த கண்ணீர் வீணாக போயிடலாமா? நம்ம விட்ட கண்ணீர் என்னைக்குமே வீணாக கூடாது. ஏன்னா நம்ம கிட்டேருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் பரிசுத்தமான கண்ணீர். அந்த பரிசுத்தமான கண்ணீர் சாக்கடையில் கலக்கக்கூடாது. அது கடவுளோட பாதத்தில் அந்த கண்ணீர் போய் சேரணும்னா நம்ம மனசில் நல்ல எண்ணங்களை, நல்ல நம்பிக்கையை நாம் விதைக்கணும். அதை விதைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆரம்பத்தில் நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த டெக்னிக்ஸை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமான ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க. ஸோ அற்புதமும் அதிசயமும் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கேள்வி தான். இனிமே நிறைய கேள்விகள். நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல, அதனால் நானே நிறைய கேள்விகள் கேட்குறேன். அதிசயமும் அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா? யோசிக்காமல் பதில் சொல்லுங்கள். யோசிக்காமல் எஸ் நடக்கும் அப்படின்றவங்களுக்கு இம்மீடியட்டாக நடக்கும். கொஞ்சம் யோசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்னங்க இப்படிலாம் சொன்னால் எப்படி அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது நீங்கள் மன ரீதியாக எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து. ஒருத்தவனால் முடியுது, அதே செய்கிற ஒருத்தவனால் முடியல. என்ன காரணம்? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால்? அப்போது அவன் முடியும்னு நினைக்கிறான், அதனால் அவனுக்கு எல்லாமே சாதகமாக போகுது. இன்னொருத்த முடியாதுன்னு நினைக்கிறான், அதனால் எதுவுமே அவனுக்கு சாதகமற்ற தன்மை ஏற்படுது. ஸோ இவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்க பல நூல்கள் படிக்கணுமா என்ன? இதை தெரிஞ்சுக்க 10,000 ரூபா கொடுத்து பயிற்சி கூடத்தில் போய் கற்றுக்கணுமா என்ன? ரைட்டா? அப்போது முடியும் அப்படின்னு சட்டுன்னு வருது பாருங்க. அப்போது அவங்களால ஏன் சட்டுன்னு சொல்ல முடியுது அப்படின்னா, அவங்க அந்த இடத்துக்கு தன்னை ஏற்கனவே தயார் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே தயார் செஞ்சதால் அந்த நம்பிக்கை அவங்ககிட்ட இயல்பாக இருக்குது. சில பேர் யோசிக்கிறாங்க, சரி நம்ம கேட்குறாரு சொல்லி வச்சுருவோம். இப்படி இருக்கிறவங்க இன்னும் அந்த இடத்துக்கு தயாராகலை. ஒரு மனுஷனை ஹாப்பி பர்த்டே சொல்லி விஷ் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உயிரானவங்களுக்கு நீங்கள் அந்த ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லும்போதும், வெளியில் ஏதோ ஒரு மனுஷன், முன்னப்பின்ன தெரியாத மனுஷன், அவங்களுக்கு நீங்கள் ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லும்போதும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா? அதுதான் பெயரளவுக்கும் சொல்லலாம், மனப்பூர்வமாகவும் சொல்லலாம். பெயரளவுக்கு இப்போ நம்ம சொல்கிறோன்னா இதுக்காக நம்ம கஷ்டப்படவோ, ஐயோ நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு நினைக்கவோ வேண்டாம். வாழ்க்கை அப்படின்றது திருத்திப்பதற்காக மட்டுமே. வாழ்க்கைன்றது தவறுகளை சரி பண்ணுறதுக்காக மட்டுமே. அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சரி பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் சரி பண்ண போகிறீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நீங்கள் அவங்க இருக்கிறத விட வேகமாக கூட போகலாம். இன்னும் வேகமான வெற்றியை கூட நீங்கள் பெறலாம். இன்னும் பெரிய 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 மாற்றத்தை கூட நீங்கள் கொடுப்பீங்க அவங்கள விட. அதனால தான் சொல்கிறேன்,
காலம் கடந்துடுச்சு, என் மனசில் நம்பிக்கை வரலை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. அதான் நான் சொன்னேன், கவலைகளும் கண்ணீரும் உனது வாழ்க்கையில் இல்லை என்ற நிலைக்கு உங்கள் மனசு ஒரு பெரிய அளவில் அந்த வார்த்தைகளை, அந்த அர்த்தத்தை அது தாங்கணும். அது தாங்கிடுச்சுன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா